இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்காக ஒருத்தி உயிரையே விட துணிஞ்சிருக்கா. ஆனா நீங்க அதுக்கெல்லாம் வருத்தப்பட்ட மாதிரியே தெரியல. நீங்க இந்த மாதிரி இருந்தா இதுக்கப்புறம் கல்யாணம் எப்படி நடக்கும்? ஐயோ, பாட்டி பேசுறத பார்த்தா ஆதிக்கிட்ட சண்டை போட்டு கல்யாணத்தை நடக்க விடாம பண்ணிருவாங்க போலயே. ஐயோ, அப்படி எதுவும் தப்பா போயிடக்கூடாது. மித்ரா, உன் பாட்டி பேசுறத பார்த்து நீ ஜர்க்காயிட்ட போல இருக்கு. அவங்க ஆதிக்கும் உனக்கும் கல்யாணத்தை நடக்க விடாம பண்ணிருவாங்கன்னு நீ நினைச்சு பதறது உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. விடமாட்டேன் பாரதி. யாரு என்ன சொன்னாலும் நான் ஆதிய கல்யாணம் பண்ணிக்காம விடவே மாட்டேன். எனக்கு என்னமோ இதுக்கு மேலையும் மித்ராவோட லைஃப்ல ரிஸ்க் எடுக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்கு சுதா. பேசாம நம்ம மித்ராவுக்கு வேற இடத்துல மாப்பிள்ளை பாக்குறது தான் நல்லது. பாட்டி, என்ன வார்த்தை சொல்றீங்க பாட்டி? எப்படி எப்படி உங்களால இப்படி எல்லாம் பேச முடியுது? நான் 6 வருஷமா ஆதிய உயிரா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்னால ஆதி இல்லாத ஒரு வாழ்க்கைய நினைச்சு கூட பார்க்க முடியாது. எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா அது ஆதி கூட மட்டும்தான். எனக்கு ஆதி வேணும் பாட்டி. அவர் யார் குழந்தைய தத்தெடுத்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஆனா எனக்கு ஆதி கூட கல்யாணம் நடந்தே ஆகணும். கல்யாணத்துக்கு பரிகாரம் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு தயவு செஞ்சு ப்ளீஸ் கல்யாணத்தை இதுக்கு மேல தள்ளி போடாதீங்க. எனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும். இப்பவே இந்த நிமிஷமே முகூர்த்த தேதியை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அப்படி மட்டும் இப்ப நடக்கலனா நான் மறுபடியும் இதே குளத்துல குதிச்சு செத்துருவேன். அதை யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாது. என்னடா மித்ரா இன்னும் அவ கேம ஸ்டார்ட் பண்ணலையேன்னு பார்த்தேன். இதுக்காக தான் நீ குளத்துல குதிச்சு டிராமா பண்ணன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ போற வரைக்கும் போ. என்ன ஆனாலும் உனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நடக்காது. என்ன பாரதி, இப்படி ஒரு கேம் பிளான நீ எதிர்பார்க்கவே இல்லல. இந்த மித்ராவோட ஒவ்வொரு அசைவுக்கு பின்னாலையும் ஒரு கணக்கு இருக்கு. நீ எந்த பக்கம் போனாலும் சரி, நான் அப்படியே பின்னாடியே வருவேன். ஒன்னொன்னா பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ உன் கண்ணு முன்னாடியே கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன், பாக்குறியா? சரி, என் பேத்தி இவ்வளவு உறுதியோட இருக்கும்போது அவ ஆசைப்படுற விஷயத்த அவளுக்கு பண்ணி வைக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. மாப்பிள்ள, மித்ரா சொன்னதை கேட்டீங்கல்ல? அவளுக்கு நீங்க தத்தெடுத்ததுல எந்த பிரச்சனையும் இல்ல. நான் இப்பவே புரோகிதரை பார்த்து உங்க 2 பேருக்கும் கல்யாண தேதியை ஃபிக்ஸ் பண்ண போறேன். சரி வாங்க, நம்ம எல்லாரும் போலாம். வாமா.